கெமிக்கல் விவசாயம் செஞ்சு ஒரு ஏக்கருக்கு வெறும் 10 டன்னு தான் பிடுங்கண்ணா. 10 டன்னு பிடுங்கி 5 டன்னு காசு கையில இருந்து தான் செலவாயிருந்தது. அப்போ நம்ம அந்த வேலையை செய்யணும், விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டா கூட தப்பு இல்லைன்னு தோணுச்சு. இனிமேல் கெமிக்கலுக்கு போகக்கூடாது. கெமிக்கலுக்கு போனால் நம்ம ஜெயிக்க முடியாது. இப்படி நுர வரணும் இல்லைங்களா? நுரைங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா இது தயாராகுதுன்னு அதுதான். இந்த 2 பேர்லுமே பொட்டாசுக்காக. இந்த 3 பேர்ல சாணப்பாசி கரிசல், இது NPK. இது வந்து இப்போ நம்ம 200 லிட்டரில் போட்டு வச்சிருக்கிற மீன் அமிலம். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன். இது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்தில் சிறுகிணத்துப்பாளையங்கிறது நம்மளுடைய கிராமம். இங்கே தான் நம்ம ஒரு 9 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் எப்படி செய்யறது, ஈஸியாக எப்படி செய்யறது, செலவில்லாமல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இயற்கையை பற்றி எதுவுமே தெரியாது. நாட்டு மாட்டு யூரின், மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இவ்வளோதான் இயற்கை விவசாயம்னு வந்தோம். 4 போக்கில் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சாணத்தில் எடுத்து பச்சையாகவே கரைச்சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மண் மாறுறது தெரிஞ்சது, இருந்தாலும் செலவு குறைஞ்சது, ஈல்டு அதே தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஒன்றும் பெரிய அளவில் வரல. 2-3 வருஷத்துக்கு அப்புறமா ஒன்றா தேடுதல், அப்புறம் பலதானி விதைப்பு பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பலதானி விதைப்பு விதைச்சா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செய்யத்தான் நமக்கு கிடைச்சிது. அது இல்லாமல் வெளியில் விவசாயிகளை நிறையா போய் சந்தித்து ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக ஒரு பாதையை உருவாக்கணும். அதாவது இடுபொருள் செலவே இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும். எல்லாம் ஜீரோ பட்ஜெட்டு நாங்கள் இயற்கை விவசாயம். அதை நம்பி தான் நம்ம உள்ளே வந்தோம். எங்கடா ஜீரோ பட்ஜெட்டுங்கிறாங்க, ஒன்றுமே ரிசல்ட் வரல. அப்புறம் இந்த கியூமிக்கு, கடல் பாசி இதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போவே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 3-4 வருஷத்து அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளே எந்த இடுபொருளாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருளை வச்சே அருமையாக இடுபொருள் தயாரித்து செலவில்லாமல் ஸ்ப்ரேவுக்கும் சரி, வைரஸ் நோய்க்கும் சரி, மண்ணுக்கும் சரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து பெரிதும் இந்த சாணப்பாசி கரைசல் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது. ஏன்னா செலவே கிடையாது. இதை வச்சே நம்ம அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். ஆனால் இப்போ சாணிப்பாசி கரைசல் அப்படிங்கிறது பெரும்பாலும் விவசாயிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கண்ணா. அதாவது இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நிறையா வீடியோ போட்டு இப்போ மக்கள் இடத்துலையே எல்லா பக்கமும் பயன்படுத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ எல்லா மாவட்டத்துலேருந்து வர்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் தயாரிச்சுக்கிறாங்க. முடியாதவங்களுக்கு வர முடியல, கற்றுக்க முடியாதவங்களுக்கு நமக்கு தாய் திறமை கொடுக்குறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது அழியாது. அவங்க இன்னைக்கு ஒரு விவசாயி உரக்கடையும் லேபையும் நம்பி தான் இருந்தோம். பாக்டீரியானா லேபு, உரம்னா உரக்கடை. இப்போ நான் வந்து அப்படி கிடையாது. அனைத்துமே விவசாயியை தயாரிச்சுக்கணும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கிட்டு வர்றோம். நாட்டு மாடு வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் மேயிற மாடாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் கட்டி போடுற மாடு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சூரிய ஒளியில் தான் அந்த கொம்பு திமிழ் மூலியமாக ஒளிச்சேர்க்க பண்ணும். அதனால நல்லா வெயிலில் மேயிற மாடாக நான் எடுக்கிறது அப்படி தான். அந்த மாதிரி மாட்டில் நுண்ணுயிரி பேருக்கு நல்லா இருக்கு, நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு. அந்த மாதிரி மாட்டில் சாணம் ஒரு 10 கிலோ எடுத்துகிட்டு வருவேன். ஒரு 10 பேரில் வச்சுக்குவேன். வாயகன்ற பேரல் நல்லா மொட்டையான இடத்துல வெயில் படுற மாதிரி வெயிலில் வச்சு கரைச்சி விடுவேன். கரைச்சி விட்டோம்னா அதில் பாசி வரும். அவ்வளோ சீக்கிரம் வராது. வரல அப்படின்னாலும் அதை எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அந்த சாணத்தை எடுக்கும்போது அந்த சொன்ன விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து கரைச்சி விட்டு அதில் பாசி வரும். அந்த பாசியை எடுத்து தண்ணியில் ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ தண்ணி போட்டு, பாசி வந்து குறைஞ்ச வச்சு ஒரு 2 கிலோ அந்த அளவுக்கு பாசி இருந்தால் தான் நமக்கு மீண்டும் அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கரைச்சி விட்டு அதில் சர்க்கரை கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 10 to 20 நாளைக்குள்ளே அது வந்து அந்த எடுத்தது கரெக்டுனா கலக்கி விடும்போது நுர வரும். அடுத்தது புளிச்ச வாசனை வரும், நல்லா தண்ணி பொங்கும். அதடுத்து கலர் மாறிடுது. இது எல்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம செஞ்சது கரெக்டு. அதில் ஏதாவது ஒன்று நடக்கலைனாலும் மறுபடியும் எடுத்து அதை செடிக்கு அல்லது மரத்துக்கு ஊற்றிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தால் போடணும். அதை வந்து 1 ஏக்கருக்கு தண்ணியில் கலந்து வேறு வழியாக நீர் பாய்ச்சிடலாம். காட்டுக்கு பாய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் சர்க்கரையை போட்டோம்னா மறுபடியும் 1 வாரம் 10 நாளையில் தயாராகிடும். அதை நம்ம ரெகுலராக கொடுத்துடலாம். இது வெயிலில் தான் வைக்கணும். மழை வந்தால் மூடி வச்சுக்கிட்டா போது, மற்ற டைம் மூட தேவையில்லை, ஓப்பன்லேயே விட்டுடலாம். நம்ம அது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மண் நல்லா பொதுன்னு இருக்குது. மண்ணில் விளையக்கூடிய பொருள் நல்லா தரமாக இருக்குது. லைஃபும் நல்லா வருது, செலவும் குறையுது, ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதை மட்டும் ஒரு பேட்ச் விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வச்சு அனைத்து விதமான NPK தயாரிக்கலாம், மீன் அமிலம் தயாரிக்கலாம், பொட்டாஸ் தயாரிக்கலாம். ஏன்னா நம்ம தான் உரக்கடைக்கே போகிறதில்ல. அப்படிங்கிற நம்ம எல்லாமே இங்கே தயாரித்து ஆகணும். தயாரித்தோம்னா உரக்கடைக்கு போனால் மீண்டும் வாங்கணும். நம்ம தயாரிக்கும் போது இப்போ மீன் அமிலம், புண்ணாக்கு கரைசல், வாழைப்பழ கரைசல் இதெல்லாம் கொடுக்கும்போது இதில் உள்ள பாக்டீரியாலாம் மண்ணிலேயே உற்பத்தி ஆகிக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் போட்டால் தான் அந்தந்த சத்து கிடைக்கும். ஆனால் இயற்கையில் பண்ணும்போது இதை கொடுத்து மண்ணை வளமாக்கிட்டோம்னா அனைத்து விதமான பாக்டீரியாவும் அங்கேயே இருக்குது. நம்ம பலதானிய விதைப்பு, இந்த சாண குப்பை, பிள்ளை பாருங்கள் எவ்வளோ குப்பை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு மண் வளமானாலும் அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிரிக்கும் புழுவுக்கும்
மண்புழுவுக்கு உணவு கொடுக்கணும். நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் மறந்துடணும். கெமிக்கல் விவசாயமாக இருந்தால் நம்ம கொடுக்க வேண்டியது செடிக்கு. இயற்கை விவசாயத்தில் நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிக்கு அல்ல. இந்த ஒரு கான்செப்டை மட்டும் ஒரு இயற்கை விவசாயி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது எல்லாமே பொட்டாசுக்காக, இந்த 2 பேர்லுமே பொட்டாசுக்காக. ஓகே. இந்த 3 பேரில் சாணப்பாசி கரைசல், இது என்பிகே. இதுலன்னா என்பிகே இருக்கு காட்டுங்க. இது வந்து புண்ணாக்கு கரைசல். புண்ணாக்கை வச்சு நம்ம என்பிகே தயாரிக்கிறோம். 1000 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிலோ புண்ணாக்கு போட்டிருக்கேன். இந்த 100 கிலோ புண்ணாக்கு போட்டு நம்ம சாணப்பாசி கரைசல் தயாராகிடுச்சுன்னா ஒரு 20-30 லிட்டர் உள்ளே பிடிச்சி ஊற்றி கலக்கி விட்ருவேன். சீக்கிரம் ரெடி ஆகணும்னா ஒரு 2 கிலோ சக்கரை போடுவேன் 1000 லிட்டர் பேருக்கு. இல்லைன்னா அதுவும் நான் போட மாட்டேன். போட்டு லேட்டாக இது தேவைன்னா ஒரு 10-15 நாள் இது தயாராகிடும். கண்டிப்பாங்க. அப்புறம் இதை எடுத்து நம்ம அப்படியே காட்டுக்கு கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன். ட்ரிப்பில் போவையில் தண்ணியில் கரைச்சி கொடுத்துருவோம். அது இல்லாமல் புண்ணாக்கு நம்ம தனியாகவும் போடுவோம் காட்டுக்குள்ளே. ஏன்னா நுண்ணுயிரிக்கான உணவு வேணும் பார்த்தீங்களா, அதனால நம்ம போடுவோம். இதெல்லாம் வாழைப்பழம் போட்டுட்டு வேஸ்ட்டான கழிவு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சரி. இந்த மாதிரி தான் தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டு மறுபடியும் புதுசாக போடுவோம். இதெல்லாம் சாணப்பாசி கரைசல் இதெல்லாம் போட்டு கொடுத்தே முடிச்சாச்சு. கொஞ்சம் இருக்குது பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். எதுங்கண்ணா? இந்த இது மீன் அமிலம் கீழே பார்த்துக்கணும். சரி, இது மீன் அமிலங்க. இது மீன் அமிலம். ஒரு விவசாயி அப்படிங்கிறவர் எப்படி அவங்களுடைய உரங்களை அவங்களே தயார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தீங்க. சரி, நான் இதை பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவசாயிகளுக்கு இதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயி ட்ரைனிங்க்கு வந்தாங்கன்னா A to Z விவசாயம்னா என்ன. ஏன்னா இன்றைக்கி வர்றவங்களுக்கு நாமளே போவேல ஒன்றும் தெரியல, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இப்போ நம்ம அனுபவத்தை தான் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து நம்ம போய் படிப்போ எதுவுமே கிடையாது. நம்ம படிக்கிறது போல நம்ம காட்டில் தான். நம்ம காட்டில் என்ன நடக்குது நம்மளுடைய அனுபவம், அவ்வளோதான். வேலை முடிஞ்சு போச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பயிர் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். அதை வச்சுட்டு அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு அதை மாற்றி மருந்து அடித்து அதை கொண்டு வர செலவு பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்து அவர் அதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இதை கற்றுக்கிறதுங்கிறது என்ன ஒரே நாள் வேலை முடிஞ்சு போச்சு. அதனுடைய அனுபவம் இங்கேருந்து ஒரு பக்கம் போகிறேன், வழி தெரியல, வழி தெரிஞ்சால் சல்லுன்னு போயிடுறோம். அதே மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் இதில் பெருசே கிடையாது. கண்டிப்பாங்கண்ணா. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நம்மளுடைய சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி.